அர்ச்சனா நானும் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நல்ல ஞாபகம் ஒரு டெஸ்ட் ஷூட்ல சாரி கட்ட தெரியுமா அப்படி கேட்டோம். தெரியும். எனக்கு கட்ட தெரியும், கட்டி விடுறீங்களா அப்படின்னு. சரி கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தான் வந்து சாரி கட்டி விட்டேன் அர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட். அப்பவே நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஹாய்டா ஹாய்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து செட்ல வந்து மாமா மச்சா மாதிரி ஆயிட்டோம் நாங்க 2 பேருமே. சொல்றான் மச்சான், என்னடா மச்சான் பண்ற, என்ன சாப்பிடலாம், நாங்க காலையில வரும்போது என்ன சாப்பிடலாம், எங்க போகலாம், ஷூட்டிங் முடிச்சுட்டு எங்க போய் சாப்பிடலாமா, நாங்க நடுவுல வந்து ஒரு ட்ரிப் எல்லாம் வேற பிளான் பண்ணோம். நாங்க 2 பேரும் சோலோ ட்ரிப்பா கோவாக்கு போலான்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்றது, அந்த டைம்ல வந்து குவாரண்டைன் பண்ணிட்டாங்க. அந்த பிளான் வந்து போயிடுச்சு. அந்த பிளான் வந்து ஃப்ளாப். நாளைக்கு ஃபிளைட், நாங்க 2 பேரும் கிளம்புறதுக்கு நாளைக்கு ஃபிளைட். பிரவீனா தான் வந்து ஃபுல்லா வந்து நான் எங்களுக்கு அந்த ஐட்னரி எல்லாம் போட்டு தராரு, இங்க போங்க இங்க போங்க இங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நெக்ஸ்ட் டேவே குவாரண்டைன். அந்த பிளானே மொத்தமா ஃப்ளாப். பட் ஆனா மனசார ஒரு சந்தோஷப்படுறாங்கன்னு இருக்கும்ல நம்ம வளர்ந்து வந்தோம்னா, அதுல வந்து அர்ச்சு வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உன்னால முடியும் மச்சான், கம்மான் மச்சான், உன்னால கண்டிப்பா முடியும்டா, நீ ஏன்டா அப்படிலாம் யோசிக்கிற, விடுறா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. நமக்கு ஒரு மாதிரி ஒரு 100 வாட்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், நமக்கு 1000 வாட்ஸ் அந்த மாதிரி கொடுத்த மாதிரி இருக்கும். குட் எனர்ஜி உள்ள ஒரு ரொம்ப எனர்ஜி. அவளோட எனர்ஜிக்கெல்லாம் நம்மளால ஈடுகட்டவே முடியாது. ஐ விஷ் டு ஹர் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் அவளோட ஒரு ஒரு கனவு இது, ரொம்ப நாள் ஒரு கனவு இது. நமக்குன்னு யாராவது வரமாட்டாங்களா, நம்ம கைய புடிச்சிட்டு நடந்து போறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா, அந்த உலகத்துல பயணிக்கிறதுக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து அவளோட கனவு இது. அப்போ வந்து அருணன் நான் கிடைக்கும் போது அவ இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நான் அவன் கூட தான் இருப்பேன்னு ஒரு ஒரு கர்வம் அவளுக்குள்ள நான் பார்த்தேன். ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா வந்து அவ மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணா. சோ அது வந்து அவளோட கனவு வந்து அந்த இடத்துல நினைவாச்சு அப்படின்னு நான் கேட்கும் போதே செம்ம ஹாப்பி. ஓகே, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்குடா அப்படின்னு.